ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தீமனில் எபிசோட் 196 எபிசோடு தான் பார்த்துருக்கோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலாகவும் இருக்கும். ஸோ போன எபிசோட் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்து போன எபிசோடில் என்ன நினச்சிட்டு போய் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட கிளம்புறதோட அந்த ரிலீம்லேருந்து கிளம்புறதோட காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிலீம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து டெலபோர்ட் ஆகி ஏதாவது ஸ்பேஸ் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளியே டைம் போயிட்டுருக்க. ஸோ இதே வேகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 1.5 டேயில் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ்க்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு சரி ஓகேன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரூப் பார்த்தீங்கன்னா ஃபயர் கோல்டு கிறிஸ்டல்ஸை மைன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எல்லாருமே எடுத்து வைங்க, நம்ம டியான்ஃபோ அலைன்ஸ் அதாவது ஹீரோவோட ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸுக்கு தான் போறானுங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம இன்னர் டிசிப்ளின் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்க. ஹீரோட அலைன்ஸ் இப்போ பயமாக வளர்ந்துச்சு. திடீர்னு ஒரு வாய்ஸ், எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுக்குள்ளது எடுத்துகிட்டு போகுதுன்னு நினைப்பீங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் யாராதுன்னு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு வாய்ஸ் கேட்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களுக்கு எங்கள் சோலா ஃபால் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே சோலா ஃபாலை சேர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. சோலா ஃபால் அப்படின்ட்டு இருக்க அவன் என்ன பண்ணுறான், அவன் வெப்பனை பார்த்தீங்கன்னா வெளியேறா, இங்கேருந்து ஒருத்தன் கூட உயிரோடு தப்பிக்க முடியாதுடா அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொள்றது பற்றி ரெடியாக இருக்காங்க. அவன் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டு, எங்கள் ரிலீம் இருக்கிற ஸ்டோன்ஸ் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்லை, உங்கள் ஒருத்தனையும் உயிரோடு விட மாட்டேன்ட்டு அவனும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்போட லீடரை எல்லாருமே அவங்க ஸ்வாட்ஸ் எடுக்க கண்டிப்பாக நம்ம பயந்து சாக்கூடாது, போராடி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனை பார்த்தா ரெடியாக இருக்கான். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸை எடுக்க எடுக்கிறாங்க. பட் சோலா ஃபால் இருக்கிறனால அந்த லீடரும் பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணுங்கிற ஒரு கமெண்ட் தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வெப்பன்கள் அதை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பேரியர் போகிறானுங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ அந்த டிஃபென்ஸ் உடச்சில தெரிச்சுட்டு போயிருக்கு, அட்டாக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தனா போய் ஒருத்தனை அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தனா பார்த்தீங்கன்னா அப்படியே டெஃபீட் ஆகி விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அது நடுவில் பார்த்தீங்கன்னா லீடர் இவனுக்கு எல்லார் தலையை வெட்டுங்கடா, இவனுக்கு தலையை பார்சல் பண்ணி டியான்ஃபோ அலைன்ஸுக்கு அனுப்ப வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இந்த இடத்துல இந்த லீடரையும் பார்த்தா அவன் கொள்றதுக்கு ரெடியாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஃபயர் ஏரியா ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பேசுறா. ஸோ சோலா ஃபாலுக்கு இந்த அளவுக்கு இந்த தைரியம் வந்துடுச்சா, இவ்வளோ தைரியம் தான் எங்கள் டியான்ஃபோ மக்களோட தலையை விட்டு நீ சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினே பார்த்தாங்க மேலே இருக்காங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல, யாரா இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற எல்லாரும் ஓட ஆரம்பிக்க. ஹீரோ ஜஸ்ட் நம்ம கையை அப்படி முறுக்கும், அவ்வளோதான். மொத்த பேர் மேலே கொடூரமான ஃபோர்ஸ் இருக்கா. அவங்கள யாரா நீ கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ அவங்கள இன்ஸ்டண்ட்டாக கொண்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ளேம் இருக்கிற எல்லாரையும் போய் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. அங்கே இருக்கிற ஒருத்தன் கூட பார்த்தீங்கன்னா மிச்சம் இல்லாமல் எல்லாருமே சாக ஆரம்பிக்க. அந்த கேம்ப் பண்ணிடுறோம், யார் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, யார் இந்த சீனியர்ஸ் அப்படின்னு தெரியாமல் இருக்கா. நம்ம ஹீரோயின் வரவும் பார்த்தீங்கன்னா அவன் போய் மரியாதைட்டு, சீனியருக்கு என்னோட வணக்கங்கள், எங்களை காப்பாற்றுறது ரொம்ப மினிட்டு, கண்டிப்பாக எங்கள் உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் யாரும் இதை மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு மரியாதை செலுத்த ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ கேட்குற பந்தத்தில் ஸோ என்னாச்சு இந்த மாதிரி டியான்ஃபோ அலைன்ஸ் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பில்லை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குறான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுங்கன்ட்டு. ஸோ சீனியருக்கு ரொம்ப நன்றிகள் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பில்லை எடுக்கிறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் ரெக்கவரி முடிஞ்சு அந்த கேம்போட லீடர் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஸோ இவங்க ரொம்ப எங்கே இருக்காங்க, அதே சமயத்தில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, யார் தான் இவங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கு. ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு, என்னாச்சுப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பில் தேவையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை சீனியர், இது ரொம்பவே நன்றி, என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே இப்போ ஹீலாட்டிங்க, உங்களோட உதவி இல்லைனா கண்டிப்பாக இது முடிஞ்சிருக்குது அப்படின்ட்டு அவன் ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு சோலா ஃபால் பிரான்ச் இருக்குது, அவனுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா. சோலா ஃபால் பிரான்ச்சா, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், உன்னால் அங்கே வழிகாட்ட முடியும்னா கண்டிப்பாக முடியும், ஆனால் இங்கே 1 ஸ்டார் டூஷிங் லெவல் பவர்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹீரோக்கு அது கேட்டு சிரிப்பாக தான் இருக்கும். உடனே ஹீரோ அங்கே நம்ம டெலபோர்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். சுற்றிக்கிறாருமே எங்கே போயிட்டவங்க, அவங்க எங்கே போனாங்க, ஆள் இல்லையாப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல கட் பண்ணுறதுனால அவ்வளோ டைம் தெரியும். இன்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு செகண்டில் ஹீரோ முடிச்சு விட்டதுல அவங்களுக்குலாம் பெரிய சுற்றி ஹீரோலாம் கேட்பானுங்க, என்னாச்சு பிரதங்க இருக்க. வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் மொத்த பிரான்ச், அங்கே இருக்கிற மொத்த பிரான்ச்சை அவர் அழிச்சிட்டாரு. அந்த 1 ஸ்டார் 2 ஸ்ட்ரைக்கில் அதுக்குள்ளே எங்கே போனாரே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இதை பார்த்துன்னு பிரதர் உங்களோட தரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறானுங்க இந்த இடத்துல.
அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்லுவா, ஸோ நீங்கள் டியான் ஃபாலின்ஸ் அதாவது ஸ்கை மேன்ஸ் அவுட்டர் டிசிப்ளின் சொன்னீங்க. ஸோ நான் சொல்கிறத சொல்லுங்கள், உங்களை வந்து இன்னர் பிரான்ச்சுக்கு மாற்றிடுவாங்க. சியோயான்னு சொன்னார் அப்படின்ட்டு இன்னர் பிரான்ச்சில் மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு நான் பாருங்க. இந்த சியோயான்ற பேரை கேட்டோன்னே இந்த பேர் எங்கேயோ கேள்விப்படுவேன் ஃபெமிலியர் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு திடீர்னு ஒருத்தன் யங் மாஸ்டர் சியோயானா அப்படின்ட்டு முன்னாடி வரான் பாருங்க. உடனே பார்த்து எல்லாருமே வந்து யங் மாஸ்டர் சியோயானுக்கு எங்கே வணக்கங்கள் எல்லாருமே பார்த்தா வந்து ஹீரோக்கு இந்த மரியாதை செலுத்துவானுங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சேஃப்டியாக பார்த்துட்டு அந்த கூட்ஸை வந்து அலைன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்துச்சு, அதாவது இந்த இன்னொரு ராக்லாம் அழிஞ்சிருக்குல்ல அப்படின்ற விஷயம் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறான். ஸோ இது எல்லாம் வந்து அவங்க பத்திரமா வழி அமைச்சு வச்சுட்டு ஹீரோ வந்து சொல்கிற அந்த இடத்துல ஸோ மொத்தமாக 2 ஏன்ஷியன்ட் கிளான்ஸ் தட்டையுமே இல்லாமல் அழிஞ்சிருக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். நம்ம இன்னொரு வந்து சொல்லுவாங்க, ஸோ கண்டிப்பாக நானுமே வந்து என்னோட கூகுளானுக்கு வந்து போகணும் பிரதர், போய் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னர் நீ போகிற வழியில் உன்னை பத்திரமா அப்படின்னு ஹீரோ காதல் மயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வந்து பத்திரமா பார்த்து செல்லக்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தைகள் சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே பிரதர் நீங்களும் வந்து சேஃபாக போங்க அப்படின்ட்டு நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அனுப்ப மனசே இல்லைனாலும் அமுச்சு விட்டு ஓகே அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அதில். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட டியான் ஃபாலின்ஸ் நான் அழிக்க வந்து விட மாட்டேன், நான் கண்டிப்பாக எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் அலைன்ஸுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அலைன்ஸ்குள்ளே இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சோல் ஆஃப் ஃபால் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கானுங்க. அவங்களோட பவர் லெவல் என்ன, யாரை சமாளிக்க போகிறது, எப்படி இந்த அவுட்கம் வரும் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற பெரும் பிரச்சனை அந்த ஹுன்மோ அவன் தான் சோல் ஆஃப் ஃபாலோட கில்டர் 6 ஸ்டார் டூஷன். நம்ம யாருமே அந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல் கிடையாது, என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு பக்கம் இன்னொருத்தராக பற்றி தான் வந்து ஸோ இந்த ஃபயர் இந்த பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் அதை வந்து பிடிக்கிற இடத்துல ஒன்லி வந்து 4 ஸ்டார் அது கீழே தான் வரணும். ஆனால் அவனுக்கு வந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு இந்த ஏன்ஷியன்ட்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு பேசுகிறானுங்க. இப்போ யார் சமாளிக்குதுன்னு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து நம்ம பிளட் டாக்ஸ் நம்ம சீனியர் இருக்கார்ல அவர் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளவர் சீனியர் இருக்காங்களே எல்டரே, இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம பேட்டில் பண்ணும்போது அவனோட ஹால் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனோட பிளான் சொல்லிட்டு இப்படி எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜியான் எம்பரர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. அவங்களோட அந்த டிராகன் ஐலாண்ட்ஸில் இன்னர் வந்து கான்ஃப்ளிக்ட் இன்னும் வந்து முடியல, அதனால் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம தான் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம அந்த எல்டர் இருக்கால எல்டரை வந்து நம்ம பிளட் டாக்ஸ் அவர் வந்து பார்த்துக்க சொல்கிறார். இப்போ மீதி இருக்கிறது அந்த சோல் ஆஃப் ஃபாலோட லீடர் இருக்கால ஹுன்மேஷன், அவனை யார் சமாளிக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டரும் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்துட்டாங்கன்னா 2 பேருக்குமே தெரியும் அவங்களோட பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவுக்கு. 1 ஸ்டார் டூஷங் எங்கே இருக்காரு, 5 ஸ்டார் டூஷங், 2த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்பவுமே அதிகங்கிற விஷயம். ஸோ அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு ஒரு வாய்ஸ், நான் வேணா அந்த லீடரை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டவொன்னே யாராலையும் பார்த்தா வந்து நம்பவே முடியல. அவங்களும் பார்த்து வந்து ஹீரோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து வந்து அலைன்ஸுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யங் மாஸ்டர் வந்துட்டாருன்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடான்னு பாருங்க. யங் மாஸ்டர்ன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருக்கேன். அந்த இடத்துல பாஸ்டரை வந்து நமக்கு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் பண்ணுற இடத்துல ஃபைனலையும் வந்துட்டான் அப்படின்ற இடத்துல மாஸ்டருக்கு சரியான சந்தோஷம். இந்த இடத்துல நீ வந்து இதை உயிர் பொழிச்சு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் அதை நீ பியூரிஃபை பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு இப்போ மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து புரிய ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து உள்ள கூட்ட போய் பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ யாராலையும் பார்த்தீங்கன்னா வந்து முடியாத ஒரு விஷயத்தை நீ வந்து நடத்தி காமிச்சிருக்கடா, அருமைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் பார்த்து ஹீரோ வந்து புகழ்ந்துட்டு இருப்பாங்க இடத்துல. நான் இதெல்லாம் ஃபயர் எல்டரும் அவரும் சரி நம்ம மெடிக்கல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்க சொல்லி நான் வெற்றிகரமாக ஹீரோ வந்து அந்த ஃப்ளேம் வந்து அச்சீவ் பண்ணிட்டான். ஃபயர் எல்டராக ஒரு கடத்துக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துல இவனுக்குலாம் சாபே வராது, நான் தான் சொன்னேன் இல்லை இப்போ நம்புறீங்களா என் பேச்சை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம சைலின் நம்ம மெடுசா பக்கம் போது இன்னும் அவங்க கல்டிவேட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சப்போ ஹீரோ சொல்லுவான், நான் அந்த பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து சைலினை போய் நான் வந்து மீட் பண்ணிட்டு வருவேன், அவன் எப்படி இருக்கா நான் வந்து பார்த்தாகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தோன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் அங்கே போகணும் அப்படின்ற பிளானிங் வந்து பண்ண அனுப்பேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அலைன்ஸில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம மாஸ்டர் வந்து பேச ஆரம்பிச்சதுல. ஸோ ஃபைனலாக அந்த டியான் ஃபாலின்ஸ் ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்டில் சோல் ஆஃப் ஃபாலுக்கு நேராக வந்து எதிரில் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்ம அலைன்ஸுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிச்சதுல. ஸோ என்னோட ஃபேமிலி அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணானுங்க, எங்கள் அப்பா அவனுக்கு கேப்சர் பண்ணானுங்க, மொத்த கிளானுமே அழிச்சானுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான உங்கள் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கோம், இங்கே இருக்கிற எல்லாருமே சோல் ஆஃப் ஃபாலை பாதிக்கப்பட்டிருந்தான். இதுக்கான ரிவன்
ரிவெஞ்ச் நம்ம கொடுத்தாகணும், நாளைக்கு நடக்க போகிற சண்டை எல்லாத்தையுமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், எல்லாருமே பார்த்தா கத்த ஆரம்பிச்சிடும் இங்கே டியான் ஃபாலன்ஸ். ஸோ இந்த செய்தி 2 மேஜர் ஃபேக்டர், இந்த சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிற பவர்ஃபுல்லான 2 டீமினோட சண்டை நடக்க போகிற விஷயம் எல்லா இடத்துலையும் காட்டு தீ மாதிரி பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த சென்ட்ரல் பிளேஸ் மொத்தமே வந்து ஆட்சி நடத்த போகிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருமே புரியுது. யார் ஜெயிக்கிறவங்க வந்து மெச்சூரிட்டியாக இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இது தேர்ந்தெடுக்கப்பட்டமான மவுண்டன் 5 ஃபாலன் மவுண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஃபயர் கிளான் நடந்து வந்துருக்கு, ஃபயர் பர்னிங் வேலி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர்லாம் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ இன்னும் யாரும் வரல போலப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல யார் பேட்டில் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அந்த மொத்த இடமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல சோலா ஃபாலஸ் இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹுன் வெய்ஷெங் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர அவனோட ஆரம்பினோட அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருலையும் ஃபீல் பண்ண முடியுது அந்த இடத்துல. அது பார்க்கணும் பார்த்தோமா அந்த கேரவன் எல்டர் பண்ணல அந்த ஃப்ராக் எல்டர் அவன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆகப்பான். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக பார்த்தா இந்த சப் லீடர் இவனும் அப்பியர் ஆவான். அது மட்டும் இல்லாமல் அந்த 6 ஸ்டார் டூஷிங் ஹுன்மோ அவனும் வர ஆரம்பிக்க. அப்படியே ஒரு சில அலைக்கைகளை பிடிச்சி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிருந்ததில்ல. இதை பார்த்தீங்கன்னா டியான் ஃபாலன்ஸ் வந்து வரல, என்ன அவங்க பயந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உண்மைஷங்க பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிருக்கா. இந்த கிழவன் இருக்கானே அவன் அதுக்கு மேலே இடத்துல அவனுக்கு வந்து தோத்துட்டானுங்க அப்படின்ட்டு அவரும் அறிவிக்கா போக அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு இருந்தா உங்களை பார்த்து நாங்கள் பயப்படுறா அதுக்கு வாய்ப்பே இல்லடான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மாசா என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஹீரோ என்ட்ரி பக்கத்துலேயே பார்த்துட்டு நம்ம பிளட் ஆக்ஸ் எக்ஸியோச்சன் அவர் வராரு. அப்புறம் நம்ம மாஸ்டர் அப்புறமா முக்கியமான நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அந்த இடத்துல பேட்டில் பார்த்தா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தா வந்து மாதம் என்ட்ரியாக இவங்க எல்லாரும் புரியுதுல 2 பவர்ஃபுல் ஃபோர்ஸஸும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறதோட இந்த எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு அவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போடுறேன். இந்த எபிசோடுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பை பை பை.